ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நானும் 40+ வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 50+ல் எங்கே போடுவேனோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, 40+லேயே நான் போட்டேன். ஏன் 40+ அப்படிங்கிறோம் அப்படின்னா, இந்த ஏஜில் நம்ம ஓரளவுக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாருமே நல்லா வளர்ந்து அவங்களோட வேலையை ஓரளவுக்கு அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக கிடைக்கும். அப்போ அந்த நேரத்தை நமக்கான ஒரு பயனுள்ளதாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சின்ன வயசில் ஏதாவது ஒன்று இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இது செய்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லைன்னு நம்ம நினச்சிருப்போம். அதை நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போயா அப்படின்னு நினைக்காதீங்க, எப்போனாலும் செய்யலாம். அதே மாதிரி முன்னாடிலாம் நம்ம ஏதாவது கற்றுக்கிறணும் அப்படின்னா தேடி போய் தான் கற்றுக்கிற வேண்டியிருச்சு. இப்போ ஆனால் நம்ம கையிலே இருக்குது, எதனாலும் நம்மளால் கற்றுக்கிற முடியும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் தேவையே இல்லாமல் வருதுன்னு நினைப்போம், ஆனால் அதுவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அந்த விஷயம் வர்றதுக்கான காரணம் கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றத்துக்கானதாக தான் இருக்கும். அப்படி தான் எனக்கு ஒன்று வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கணவருக்கு தெரிஞ்சவர் மூலமாக செஸ் அகாடமியில் ஒரு ஜாப்புக்கான இது வந்துச்சு. எனக்கு செஸ்ஸை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா, நான் பிஎட் முடிச்சிருந்ததுனால எனக்கு டீச்சர்ஸ் இதுங்கிறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அது 40ல் வந்துச்சு. அது அப்போ நான் அங்கே 1 இயர் ஒர்க் பண்ணேன். அந்த 1 இயரில் அங்கே என்னையால் சில விஷயங்கள் கற்றுக்கிற முடிஞ்சிச்சு. எங்கே வேலைக்கு போனாலும் அவங்க ஓரளவுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட முக்கியத்துவம் அங்கே குறைஞ்சிடக்கூடாதுல்ல. ஆனால் இப்போ கையில் நம்மளுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது நம்ம கற்றுக்கிறதுக்கு. அது மூலமாக நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கே என்னையால் வேலை பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் தூரமாக அடுத்து அகாடமி வாடகைக்கு வேறு இடத்துல பார்த்தாங்க. அப்போ அது ரொம்ப தூரங்கிறதுனால என்னையால் அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாதுங்கிறதுனால என்னையால் போக முடியல. சரி, நம்ம இன்னும் கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வேறு அகாடமி தேடினேன். ஆனால் நம்ம ஏஜை பார்த்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் எனக்கும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு மாஸ்டர் கிடச்சாங்க. எனக்கு நிறையா நல்லா டீச் பண்ணாங்க. இப்போ அவங்க மூலமாக எனக்கு கிடச்சிருக்கிறது தான் செஸ் கோச்சுக்கான எக்ஸாம். அந்த எக்ஸாம் மார்ச் 8 நடக்குது. அந்த எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண போகிறேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி நம்மளுக்கு உண்டான இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் மேற்கொண்டு போய்கிட்டே இருங்க. அதில் கற்றுக்கிட்டே இருங்க. எவ்வளோ நாளும் நம்மளால் கற்றுக்கிற முடியும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன கற்றுக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதை கற்றுக்கிறதுக்கு என்னென்ன அடுத்தடுத்து கற்றுக்கிற போகிறீங்கன்னு யோசிங்க. நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம நல்லபடியாக செய்யலாம். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.